மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, எங்கள் பங்கின் திருவிழாவின் 4ஆம் நாளில் உமது திருப்பாதத்தில் ஒன்று கூடியிருக்கும் எங்கள் அனைவரையும் அன்போடு ஆசீர்வதியுங்கள். இந்த இனிய திருவிழா நாட்களை எங்களுக்கு அடுத்ததற்காக உமக்கு நன்றியுடன் புகழும் மகிழ்வும் செலுத்துகிறோம். புனித யோசேப்பர் போல அமைதியான மனமும் உழைப்பான வாழ்வும் உறுதியான விசுவாசமும் எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வளர அருள் தாரும். எங்கள் குடும்பங்களில் அன்பும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கச் செய்த பிரிவினை, கோபம், மனக்கசப்பு ஆகியவை நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழும் மனதை அழியுங்கள். இன்று இந்த திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் முதியோர்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் தனித்தனியாக ஆசீர்வதியுங்கள். படிக்கும் மாணவர்களுக்கு ஞானத்தையும், வேலை தேடி அழுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும், குடும்ப சுமையால் கஷ்டப்படும் மக்களுக்கு உமது உதவியையும் அருளையும் தாரும். நோயால் பாதிக்கப்பட்டிருப்போருக்கு உடல் நலத்தையும், மனவேதனையில் இருப்போருக்கு ஆறுதலையும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய வாழ்வின் வெளிச்சத்தையும் அளியுங்கள். தனிமையில் வாழ்பவருக்கு துணையாகவும், துயரத்தில் இருப்போருக்கு ஆறுதலாகவும் நீர் இருப்பீராக. இந்த திருவிழாவிற்காக பல வழிகளில் உழைத்து வரும் அருட் தந்தையர்கள், அருட் சகோதரிகள், அன்பியங்கள், இளைஞர்கள், இயக்கங்கள், பாடகர் குழுக்கள் மற்றும் அனைத்து பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியுங்கள். அவர்களின் உழைப்புக்கும் தியாகத்திற்கும் நீர் ஏராளமான பலன்களை வழங்குவீராக. இந்த திருப்பலியை நடத்தும் குருவிற்கு உடல் நலம், ஞானம், பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆகியவற்றை அளித்து இன்னும் அதிகமான மக்களை உம்மிடத்தில் நடத்தி செல்லும் அருளை தாரும். எங்கள் பங்கில் நடைபெறும் இந்த திருவிழா பலரின் வாழ்வில் ஆன்மீக புதுப்பின்மையும் நம்பிக்கையையும் சமாதானத்தையும் உருவாக்கட்டும். எங்கள் ஊரையும் நாட்டையும் உலகமெங்கும் வாழும் மக்களையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். இவ்வெல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகளை முன்னுரையில் வாசிக்கப்பட்ட சிந்தனைகளை மனதில் இருத்தி நாம் இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். சிறப்பாக இறைவன் நமக்கு செல்வங்களாக கொடுத்திருக்கிற அறிவாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நம் நம்மோடு வாழக்கூடிய மற்றவர்களோடு பகிர்ந்து வாழக்கூடிய நல்ல மனப்பக்கம் வைத்தவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் அழைப்பு கொடுக்கிறார். இறைவனுடைய அழைப்புக்கு நாம் செல்வி நடப்போம். திருப்பலியில் சிறப்பு செய்கிற திரு ஆர் அந்தோனிசாமி திருமதி அந்தோனியம்மா குடும்பத்தை இறைவனுடைய வாழ்க்கைக்கு கொடுப்போம். ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு இந்த நாள் வரை செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த குடும்பத்தார் இந்த நாளில் இறைவனுடைய பாதத்தில் வைக்கிற வேண்டுதல் மன்றாட்டுகளுக்கு ஆண்டவர் கைகூடு செலுத்தாய்த்து அவர்கள் எதிர்பார்க்கிற நலன்களை தந்திட வந்தார்கள். திருப்பலியில் நாம் நம்பியோடு பங்கெடுக்கும் பொருட்டு நம்மிடம் தடையாற்றிருக்கிற குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக ஆண்டவர் மனமருந்தி மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் அந்த இறைவனிடமும்